ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஓப்பன் ஹவுஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஓப்பன் ஹவுஸ்னால் ஸ்கூலுக்கு முன்னாடி நம்ம போய் கிளாஸ் ரூம்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம், எப்படி இருக்குது என்னென்னு. நம்ம பிரின்ஸிபல்லாம் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட எதுவும் டவுட்டு ஏதாவது இருந்தால் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு வரலாம். பாப்பாவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வயசு நடந்துகிட்டு இருக்குது. ஜூன் வந்தால் 4 வயசு ஆகிடும். இங்கே 4 வயசில் தான் ப்ரீகே வந்து எலிஜிபிள். ஸோ நம்ம இப்போவே போய் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு வந்துடணும். ரிஜிஸ்ட்ரேஷன் நெக்ஸ்ட் மந்த் தான். அதுக்கு முன்னாடியே ஓப்பன் ஹவுஸ்னு ஒன்று வைக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஸ்கூல் விசிட் பண்ணி காட்டுறாங்க, கிளாஸ் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு. பிரின்சிபல் தான் எல்லாத்தையும் வந்து சுற்றி காட்டுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கலாம். அதுமாரி கேட்டு நல்லா இருந்துச்சு. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் கூட அடுத்த ஓப்பன் ஹவுஸ் இருக்குமா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஜூன் வந்தால் அப்போ போய் நம்ம பசங்க கூடலாம் ப்ளே பண்ணலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஓப்பன் ஹவுஸ் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்டு வந்து ஸ்னோ ஸ்டார்ம் சொல்லியிருக்காங்க. பனி புயல் மாதிரி கொட்டும் போல் பார்க்கலாம். நான் வந்ததுலேருந்து ரொம்ப வந்ததில்லை, ஒரு 2 வாட்டி வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டாக எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் பிளான்டாக எடுத்து வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர்டாக இருங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு வரப்போகுது என்னன்னு தெரியல. நாங்களும் போய் எங்களுக்கு கொஞ்சம் கிராசரி ஷாப்பிங்லாம் இருந்தது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தோம். டெம்பரேச்சர் வேறு ரொம்ப ட்ராப் ஆகுது. வீட்டிலலாம் ஹீட்டர்ஸ் ரொம்ப வர மாட்டுது. ஏன்னா வெளில ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால ஹீட்டும் அவ்வளோ அந்த அளவுக்கு வர மாட்டுது. நம்ம எக்ஸ்ட்ரா ஹீட்டர் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படி ஆகுதுன்ட்டு. ஹாவ் எ நைஸ் டே காய்ஸ். தேங்க்யூ.